வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு பட்ட பெயர் வைக்கப்பட்டவர்கள் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு போர், மாத்தா என்று சொல்லக்கூடிய போர். அந்த போர் நடக்கின்ற பொழுது இங்கிருந்து படை அனுப்புகின்ற போதே சொல்லி அனுப்பினார், முதலாவதாக உங்களுக்கு தலைவராக செய்து கொள்வார்கள். அவர் கொல்லப்பட்டார். ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அவர் கொல்லப்பட்டார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார். இன்னும் அவர் கொல்லப்பட்டிருந்தால் நீங்களே அவரை என்ன செய்து கொள்ளுங்கள், முடிவு செய்து அமீரா ஆக்கிக் கொள்ளுங்கள் சொல்லி அனுப்புகிறார். பரபர பெயர் என்று சஹாபாக்கள் ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் படை அனுப்புகின்ற போது ஒரு கொல்லப்பட்டார் என்று சொன்னார். நபியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை சும்மா வராது, நிச்சயமாக நாம் கொல்லப்படுவோம் என்பது அந்த 3 பேருக்குமே தெரியும். 3 பேரும் கலந்துகிறார். அங்கே ஒவ்வொருவராக கொல்லப்பட மதீனாவில் இருந்து ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த போர்கள் மாற்றாயிருக்கும். ரோமர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா? 1 லட்சம். 1 லட்சம். நம்ம முஸ்லிம்களுடைய படை எவ்வளவு தெரியுமா? 3000. ஏன் மலைக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம்? ஆனா களத்துல நின்னாங்க 1 லட்சம் பேர் எழுத்து 3000 களத்துல நிற்கிறார். உங்களுடைய ஈமானையும் அந்த உணர்வையும் அந்த தியாகத்தையும் அந்த வீரத்தையும் நாம் என்ன ஒன்று சொல்றோம்? ஒவ்வொரு சகாபாக்களாக கொல்லப்படுகிறார்கள். நபிஸல்லல்லாஹு மதீனாவில் இருந்து கொண்டு கண் கலங்கி கொண்டு சொன்னார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது இஸ்லாத்தின் வழியை ஜாபர் இப்னு அபீ தாலிப் எடுத்திருக்கிறார் என்பதாக சொல்கிறார்கள். நேரம் கழித்து கோவிலுக்கு ஜாபர் இப்னு அபீ தாலிப் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இப்பொழுது கையில் கொடி எடுத்திருக்கிறார் என்பதாக சொல்லிவிட்டு நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் கழித்து சொன்னார்கள், அது கூத்திர அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்து நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத ஸைஃபுன் மின் சுயூஃபில்லாஹில் மஸ்லூல், அல்லாஹ்வுடைய பாதையில் ஊதப்பட்ட வாள்களில் இருந்து ஒரு வாள் இப்பொழுது அல்லாஹ்வின் கொடியை ஏற்றி வைக்கிறது. அல்லாஹ் அவரது கரத்தை கொண்டு வெற்றி கொடுப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்களுக்கு யாருக்குமே தெரியாது. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை குறிப்பிடவில்லை. நபிஸல்லல்லாஹு சொன்னார்கள், அகத ரஹியத ஸைஃபுன் மின் சுயூஃபில்லாஹில் மஸ்லூல், அல்லாஹ்வுடைய பாதையில் ஊதப்பட்ட வாள் இப்பொழுது கையில் கொடி எடுத்திருக்கிறது சொன்னார். அந்த போர் வெற்றி அடைந்தவர்களாக சஹாபாக்கள் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். சஹாபாக்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு பின்னால் அந்த கொடியை ஒன்றில் ஏற்றியது யார் என்பதாக கேட்டபொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடியை ஏற்றினார்கள் என்று சஹாபாக்கள் சொன்னபொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவருக்கு இட்ட பெயர் ஸைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ் அவருடைய போர் வாள்களில் இருந்து ஒரு போர் வாள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த போரில் மட்டும் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 9 வாள்கள் உண்டு. 1 லட்சம் பேரை 3000 பேர் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உயிரை துச்சமனம் வைத்துதான் அந்த போர் படையில் கலந்தாக வேண்டும். போர் ஒரு ஆள் எத்தனை பேர் எதிர்கொள்வது? ஒரு ஆள் எத்தனை பேர் எதிர்கொள்வது? கணக்கு போல கால்குலேஷன் பண்ண நம்மளால இமாஜினே பண்ண முடியாது. அல்லாஹ்வின் உதவி, சஹாபாக்களின் நம்பிக்கை, ஈமான், வீரம், தியாக உணர்வு, இவைக்கு எல்லாத்துக்கும் மத்தியில அடைந்தால் சொர்க்கம் இல்லாவிட்டால் ஷஹாதா, மௌத்தா போனாலும் நமக்கு வெற்றி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் விளைகிறார். 1 லட்சம் பேர் சஹாபாக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். 3000 சஹாபாக்கள். அதில் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் 9 வாள்கள் குறைந்திருக்கிறது. ஸைஃபுல்லாஹ் என்று பெயர் இருக்கிறது. அதற்கு பின்னாடி என்ன நிலைமை தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா அவர்கள் உமல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம் வரை எல்லா போர்களிலும் போர்படை தளபதியாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்கள் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களால் அந்த இடங்கள் எல்லாம் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். பாரசீக நாடு காலித் ரலியல்லாஹு தஆலா
கட்டளையின் கீழே வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. சிரியாவின் ஒரு பகுதி முழுவதும்